இப்போ சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. நான் படிக்கும் போது இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்றதுக்காக ஈஸியா இருந்திருக்கும். நான் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா போச்சு. படத்துல வந்து கேஸ்டிங் ஆக்டிங்ன்றதை விட இந்த ஸ்டோரியே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஜிடி நாயுடு மேடி அந்த வார்த்தை நம்ம மறந்துட்டோம்ல. காரணம் என்னன்னா மாதவன் சொல்லிட்டு நிறைய கேப் விட்டு நல்லது பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மதம் மொழி தாண்டி இது மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல வந்திருக்காரு. சூப்பரா இருந்ததுண்ணா, இன்ஃபர்மேட்டிவா. இப்போ சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. நான் படிக்கும் போது இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்றதுக்காக ஈஸியா இருந்திருக்கும். நான் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா போச்சு, இன்ஃபர்மேட்டிவா. நிறைய பேர் இன்னும் நல்லா போயிருக்கலாம் படம். ஐ மீன் நிறைய பேர் வந்து பார்த்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான படத்தை ப்ரொமோட் பண்ணா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. பழைய காலத்து இதெல்லாம் அவர் எப்படி இருந்தாருங்கிறது நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா மாதவன் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப எந்த எல்லாம் விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் நடந்துதான். இந்த பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே நடந்ததா ஒரு வரலாறுலாம் தெரியுது. நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு பிற்பாடு நல்ல படம், நல்லா பண்ணியிருக்காரு. படம் அருமையா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பசங்களோட கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். ஜிடி நாயுடுனா யாருன்றது இந்த படத்து மூலியமா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அவர் எக்ஸாமினரே நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவ்வளோ ஆக்டா நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு கச்சிதமா இருக்காங்க. நல்லா இருக்கு படம். கதை என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஜிடி நாயுடோட மறுபக்கத்தை சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஜிடி நாயுடை பற்றி அவ்வளோ நான் படிச்சுக்கல. ஆனால் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசையாக இருக்கு. படம் அருமையாக இருக்குங்க. உண்மையாக நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். உண்மையாக நல்லா அவருடைய ஸ்ட்ரகிளை சொல்லியிருக்காங்க. ஜிடி நாயுடோட ஸ்ட்ரகிளை சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபுல்லாக காட்டிருக்காங்க. அவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு எதாவது யாருமே சரியாக தெரியாது. அவர் பண்ண அந்த இது ஒரே விஷயம், அந்த பென்ஸு இது மட்டும் கோயம்புத்தூரில் பண்ணது மட்டும் அது அவருடைய கனவு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. ஐயோ இல்லை நல்லாவே எடுத்துருக்காங்க. நல்லா இது பண்ணி எடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஜெயராம் எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட். சத்யராஜ், ஜெயராம் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாக நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா நமக்கு அப்போ தான் தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் மூவி. நீங்களே ஏதாவது கேள்வி? இல்லை இந்த படத்தில் வந்து கேஸ்டிங்கு ஆக்டிங்குன்றதை விட இந்த ஸ்டோரியே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை வந்து இந்த ஜெனரேஷன் மக்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கேஸ்டோ இல்லை யார் என்ன ரோல் பண்ணியிருக்காங்கன்றதை விட ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்டு அதை பற்றி வந்து எல்லாரும் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஏன்னா அவரோட இன்வென்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ இந்தியாவில் என்னென்ன நடந்திருக்கு, ஸோ சில முக்கியமான டீல்ஸ் எல்லாம் எப்படி சவுத் இந்தியா விட்டு கைவிட்டு போச்சு, எப்படி நார்த் இந்தியன்ஸ்க்கு போச்சு, கோயம்புத்தூர் எப்படி டெவலப் ஆகியிருக்கலாம், ஸோ அது எப்படி ஆகாமல் போச்சு, இதோடைய உள்நாட்டு சூழ்ச்சி என்ன, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து அதை கவர் பண்ணியிருக்காங்க. இதில் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆக்சுவலாக இதை ஒரு என்டர்டெய்னர் ஃபிலிமாக பார்க்காம ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக கன்சிடர் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜிடி நாயுடு மேடி அந்த வார்த்தை நம்ம மறந்துட்டோம்ல. காரணம் என்னன்னா மாதவன் சொல்லிட்டு நிறைய கேப் விட்டு நல்லது பண்ணிட்டோம். ஆனா மேடி வந்து எப்படின்னா ரொம்ப கேப் எடுத்தாலும் ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து ரொம்ப இது கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி ராக்கெட்னு ஒரு படம் கொடுத்தாருல, இது வந்து ஜிடி நாயுடு மறைஞ்சிருந்தாலும் ஜிடி நாயுடின் மறு உருவம் தான் மேடி. காரணம் என்னன்னா அப்துல் கலாம் வந்து கனவுகள் காணுங்கள் மெய்ப்படப்படும் சொல்லப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ஜிடி நாயுடு ஐயா வந்து முன்னாடியே வந்து தொலைநோக்கு பார்வையோட நம்ம இளைஞர் நம்புறாரு. எப்படி நம்புறாருன்னா தமிழ்நாடு வந்து ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும், சாதி மதம் மொழி இதெல்லாம் மாற்று தாண்டி ஒரு விஷயம் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல வந்திருக்காரு. கூத்தாடின்ற விஷயம் நம்ம இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்கோம். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் தான் கேள்விப்பட்டு இருக்கோம்ல. ஆனா அந்த காலத்துல ஜிடி நாயுடு ஐயா வந்து ஜெர்மனி போயிட்டு அங்க உள்ள பசங்களுக்கும் இங்க உள்ள பசங்களுக்கும் கம்பேர் பண்ணி அங்க உள்ள பசங்க வந்து யூனிஃபார்ம் மாதிரி
தெரியாத அந்த பாடங்கள்ல வர விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து இந்த கூத்தாடி ட்ரெஸ் போடுறாங்கன்னு சொல்லி அந்த காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இது வந்து மதம் மொழி தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல வந்திருக்காரு. அல்டிமேட் தான். அவர் போய் என்ன படமே நடிக்க மாட்டாருன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. சூப்பரா நடிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். மெயினா எஜுகேஷன் சிஸ்டம், அது இல்லாம மனுஷன் மூளைய எப்படிலாம் கசக்க முடியுமோ அப்படிலாம் கசக்கி வேலை காமிச்சிருக்காரு அந்த காலத்திலேயே. சூப்பரா இருந்துச்சு நான் படம், நல்லா இருந்துச்சு. அந்த டிவோர்ஸ் பண்ணும்போது பத்திரத்தை மாத்தி வைக்கிற சீன், இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையா, சூப்பரா இருந்துச்சு. ட்விஸ்ட் எல்லாம் தெரியல, நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு மாதிரி அடுத்து என்னடா நடக்கும்ன்ற மாதிரி யோசிக்க வச்சு சூப்பரா எடுத்திருந்தாங்க படம். தாராளமா பார்க்கலாம், 2 தடவை கூட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் தியேட்டர்ல பின்னாடியில இருந்து எல்லாம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் காமெடி சீன்ஸ் எல்லாம் பின்னாடில இருந்து கலாய்ச்சு, அதுவும் கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்டிவா சூப்பரா போச்சு, நல்லா போச்சு. மக்களுக்கு செய்யணும், இந்த வெள்ளைக்காரங்க கொண்டாந்து அந்த வரி இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த காலத்துலேயே அது நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்கங்கிறது, இப்போ அது இருந்திருக்குங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காரு. சத்யராஜ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். கதையில் அவருடைய ஃபேக்ட்ரிக்கு ஃபோர்மனாக நடிச்சிருக்காரு. அவருக்கு கணக்கு பிள்ளை எல்லாம் ஒரு அட்வைசராக நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாமே பிடிச்ச சீன் தான். அவர் வந்து அந்த லாஸ்டா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் சொல்லுவாரு, அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு, இந்த இன்கம் டேக்ஸ்ல உள்ளவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லுவாரு, நான் ஏன் வரி கட்டல அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு. அருமையா இருக்கு. ஆர்ட் ஒர்க்லாம் அப்படியே லைவா என்னமோ அந்த காலத்துல போய் எடுத்த மாதிரி இருக்கு. அதாவது செட்டு மாதிரியே தெரியல, எதுவுமே எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. அதுதான் ரொம்ப ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ மெனக்கட்டிருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அவரை வந்து பண்ண முடியும் போல. ஏன்னா அந்த பயோபிக் படம்லாம் அவரு தான் அவ்வளோ அந்த கதைக்கு பொருத்தமா இருக்காரு, நல்லா நடிக்கிறாரு. அவர் இந்த மாதிரி பயோபிக்கு நிறைய பேரோட பயோபிக்கை அவர் பண்ணோம். கண்டிப்பா பார்க்கலாம். ஐயோ, குழந்தைங்களோட கண்டிப்பா வந்து கூப்பிட்டு வந்து பாருங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இதா இருக்கும். ஓகே. ஆமா ஆமா, அருமையா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ராக்கெட்ரின்னு ஒன்று பண்ணியிருப்பாரு இல்லைங்களா, அதே மாதிரி இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு, உண்மையா அவர் வரவேற்கணும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். அவரு அடுத்தது யாராவது ஒருத்தருடைய ஹிஸ்டரி ஏதோ ஒரு பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. மாதவன் சார் எக்ஸ்ட்ராரியா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் சத்யராஜ் சார்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த கோவை தமிழில் நல்லா பேசியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க பிரதர், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், படம் நல்லா வந்திருக்காங்க. பார்க்கலாம், பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். நமக்கு தெரிய வரும் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு. எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை அதுதான் அவர் என்னென்ன அவருடைய லைஃப் தான், அவருடைய பயோபிக், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் என்னென்ன பண்ணார், என்னென்னலாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்ற விஷயங்கள் தான் அவர் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த காலத்து பைக்கு, அந்த காலத்து அந்த இதெல்லாமே கார் எல்லாமே கொண்டு வந்தது அருமை. ஆட்டோக்கெல்லாம் சூப்பராக இருக்கு. ஆட்டோ கண்டிப்பாக பார்க்கலாம், போர் அடிக்காது. பசங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க சொல்லலாம். இப்போ உள்ள பசங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக நன்றி. அவங்க ரோல்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். நான் அதுதான் சொல்றேன்ல, இந்த மூவியை வந்து கேஸ்ட் யார் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கறத விட, கேஸ்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட இந்த ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. பட் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இவங்க மாதவன் இவங்க எல்லாருமே நடிச்ச அந்த விஷயம் வந்து வேற யாரும் இவ்வளவு நல்லா பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா பார்க்கணும். ஆக்சுவலா இந்த மூவியை வந்து ஒரு வீக்கெண்ட் என்டர்டெய்னரா பார்க்காம கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
100% கரெக்ட் 100% கரெக்ட். இப்போ நான் ஒருத்தர் இருக்க என்னை தாண்டி ஒருத்தர் சூப்பரா வரான்னா நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பேன், அவன் 2 வருஷம் தான் கஷ்டப்பட்டிருப்பான். அப்போ நான் 10 வருஷம் கஷ்டப்பட்ட என் மேல எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குமா, அவன் 2 வருஷத்துல வரும்போது அவங்களுக்கு பொறாம இருக்கும்ல, அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல வந்திருக்காங்க. நடிப்பை பத்தி நம்ம குறை சொல்றோம்னா இந்த படம் பார்க்க தகுதியற்றவர்கள் கரெக்டா? கரெக்ட். ஐயோ, பழமையை காட்டுறதுன்றது வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஆனா அங்க எங்கேயுமே புதுமையை காட்டலையே, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. ஓவராலா மெனக்கெட்டாதான் இந்த மாதிரி நல்ல படங்களை கொடுக்க முடியும். மேடிக்கு இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள், நீங்க இன்னும் கூட டைம் எடுங்க, ஆனா ஹிஸ்டாரிக்கல் படமா கொடுங்க, இளைஞர்கள் வந்து கவர்ற மாதிரியான படம் கொடுங்க. லவ் மட்டுமே படங்கள் கிடையாதுன்றதை நீங்க அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ.